என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் இப்போது உன்னிடம் பேசுகிறேன். நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. பல நாட்களாக உன் மனதின் ஆழத்தில் சொல்ல முடியாத ஒரு ஏக்கம் இருந்தது. வெளியே எல்லோரிடமும் இயல்பாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று நிறைவடையாமல் இருப்பதை நீ உணர்ந்தாய். ஏதோ ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தாய். ஒரு நாள் விழித்தெழும்போது மனம் லேசாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாய். அந்த ஏக்கத்தை இந்த வாராகி அம்மன் பார்த்து கொண்டிருந்தேன். என் தங்கமே, உன் அன்னை நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அலை எழத் தொடங்கிவிட்டது. கடலில் அலை கரையை அடைவதற்கு முன் அது தூரத்தில் உருவாகும். அதை போலவே உன் மகிழ்ச்சிக்கான காரணம் இன்னும் உன் கண்களுக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது உருவாகிவிட்டது. அது பயணத்தை ஆரம்பித்து விட்டது. நீ காத்திருந்த சந்தோஷம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்று உன் மனதை தயார் செய்ய இந்த வாராகி அம்மன் உன்னிடம் பேசுகிறேன். என் செல்லமே, பல நேரங்களில் நீ உன்னையே கேட்டுக்கொண்டாய். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நல்ல காலம் வருமா? நான் காத்திருக்கும் அந்த தருணம் உண்மையிலேயே இருக்கிறதா என்று எண்ணினாய். சில சமயம் நம்பிக்கையோடு இருந்தாய். சில சமயம் சோர்ந்து போனாய். சில சமயம் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தாய். சில சமயம் இனி எதுவும் மாறாது என்று நினைத்தாய். ஆனால் உன் மனதில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உன் அன்னை நான் உன்னுடைய எதிர்காலத்தை குழப்பமாக பார்க்கவில்லை. நான் தெளிவாக பார்க்கிறேன். இன்று நீ நிற்கும் இடத்திற்கும் இன்னும் சில காலத்தில் நீ நிற்கப் போகும் இடத்திற்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. என் தங்கமே, ஒரு மரம் பழம் தருவதற்கு முன்பு நீண்ட காலம் அமைதியாக நிற்கும். அதை பார்த்தவர்கள் அது வளரவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் அதன் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக செல்லும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் நடந்திருக்கின்றன. நீ இழந்தது போல தோன்றிய சில வாய்ப்புகள் உண்மையில் உன்னை காப்பாற்றின. நீ அடைய முடியாமல் போன சில விஷயங்கள் உண்மையில் உனக்காக அல்ல. நீ சந்தித்த சில பிரிவுகள் தண்டனை அல்ல, அவை உன் பாதையை சுத்தப்படுத்த வந்தவை. என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையின் கதவு முன் நிற்கும் மாற்றம் நீ இதுவரை பார்த்த மாற்றங்களைப் போன்றது அல்ல. இது வெறும் ஒரு சிறிய மகிழ்ச்சி அல்ல. இது உன் மனதிற்குள் மீண்டும் ஒளியை ஏற்றப் போகும் மாற்றம். நீ சிரிக்க மறந்து போன இடத்தில் சிரிப்பை கொண்டு வர போகும் இந்த மாற்றம். நீ நம்பிக்கை இழந்த இடத்தில் புதிய நம்பிக்கை விதைக்கப் போகும் மாற்றம். நீ இது முடியாது என்று நினைத்த விஷயத்தில் இது நடந்துவிட்டதே என்று ஆச்சரியப்பட வைக்கப் போகும் மாற்றம். என் செல்லமே, பலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உன் மனம் எவ்வளவு நல்லது என்பதை எல்லோரும் அறியவில்லை. சிலர் உன் அமைதியை பலவீனமாக நினைத்தார்கள். சிலர் உன் அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். சிலர் உன் பொறுமையை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இந்த வாராகி அம்மன் உன்னை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? உடைந்து போகாமல் நிற்க கற்றுக்கொண்ட ஒரு வீரனாக பார்க்கிறேன்.
கண்ணீர் வந்தாலும் முன்னே செல்ல கற்றுக்கொண்ட ஒரு பேரொளியை பார்க்கிறேன். தனியாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் பிடித்து கொண்ட ஒரு உயிராக பார்க்கிறேன். என் தங்கமே, இனிமேல் உன் கவனத்தை கடந்த காலத்தின் மீது வைக்காதே. நேற்று உன்னை காயப்படுத்தியவர்கள் நாளைய உன் மகிழ்ச்சியை தீர்மானிக்க முடியாது. உன்னை மதிக்காதவர்கள் உன் மதிப்பை குறைக்க முடியாது. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் எதிர்காலத்தை எடுத்துச் செல்ல முடியாது. அவர்கள் தங்கள் பாதையில் சென்றார்கள், நீ உன் பாதையில் செல்ல வேண்டும். வாழ்க்கை ஒரு கதவு மூடும்போது மற்றொரு கதவை திறக்கும் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உன் வாராகி தாய் சொல்கிறேன், சில நேரங்களில் முழு சுவரையே உடைத்து புதிய வழியை உருவாக்குவேன். என் அன்பு பிள்ளையே, என் கையில் இருக்கும் உலக்கை பற்றி பலர் பேசுவார்கள். ஆனால் அதன் அர்த்தத்தை உனக்கு நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையை சுற்றி நின்று உன்னை பயமுறுத்தும் கவலைகளை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் மனதில் பல ஆண்டுகளாக தேங்கி இருக்கும் தோல்வி நினைவுகளை உடைத்து சிதறடிப்பேன். உன்னை நம்ப விடாமல் தடுத்த எண்ணங்களை தகர்த்து விடுவேன். உன் முன்னேற்றத்தை மறைத்திருக்கும் இருளை அகற்றுவேன். என் உலக்கை அழிப்பதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவற்றை அகற்றுவதற்காக. என் செல்லமே, என் கலப்பையின் அர்த்தமும் அதே அளவு பெரியது. விவசாயி விதை விதைப்பதற்கு முன் நிலத்தை உழுவான். அதுபோல உன் வாழ்க்கையை நான் உழுது தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீண்ட நாட்களாக பலன் தராத முயற்சிகளுக்கு உயிர் கொடுக்கிறேன். நின்று போன காரியங்களுக்கு இயக்கம் கொடுக்கிறேன். உன் கனவுகள் வேரூன்றும் நிலத்தை உருவாக்குகிறேன். உன் வீட்டில் செழிப்பு தங்கும் இடத்தை அமைக்கின்றேன். உன் மனதில் நம்பிக்கை மீண்டும் வளர்வதற்கான மண்ணை தயார் செய்கிறேன். என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டாய். அவர்கள் முன்னேறுவது போல தோன்றியது. அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றியது. நான் மட்டும் ஏன் இவ்வளவு தாமதமாக பயணிக்கின்றேன் என்று நினைத்தாய். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள், ஒவ்வொரு விதையும் ஒரே நாளில் முளைக்காது. ஒவ்வொரு மலரும் ஒரே நேரத்தில் பூக்காது. ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனி நேரம் இருக்கின்றது. உனக்கான நேரம் வீணாகவில்லை, அது உருவாகி கொண்டிருந்தது. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் மனதில் ஒரு புதிய உறுதியை விதை. என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொள். நான் இழந்ததை விட பெரியதை பெறப்போகிறேன் என்று சொல்லிக்கொள். என் வாராகி தாய் என்னோடு இருக்கின்றாள் என்று சொல்லிக்கொள். இந்த எண்ணங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றும் தீப்பொறிகள். என் செல்லமே, உனக்காக நான் தயார் செய்திருக்கும் மகிழ்ச்சி வெறும் ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நீண்ட இரவுக்கு பிறகு உதிக்கும் சூரியனைப் போல அது வரும். வறண்ட நிலத்தில் பெய்யும் முதல் மழையைப் போல அது வரும். மூடியிருந்த ஜன்னலை திறந்து உள்ளே வரும் காற்றைப் போல அது வரும். நீ எதிர்பார்த்த திசையில் வராமல் நீ எதிர்பார்க்காத திசையிலும் வரலாம். ஆனால் அது வருவது உறுதி. என் அன்பு பிள்ளையே, இன்னொரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில்
நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை உணராமல் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்த காலம் காயங்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உன் வாராகி தாய் சொல்கிறேன், நீ இனிமேல் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. உன் பார்வை முன்னால் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன் எதிர்காலத்தில் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன் கடந்த காலத்தில் நடந்த எந்த வேதனையும் விட பெரியது. நீ இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் உன்னை நோக்கி வரும் நன்மைகளை கவனிக்க முடியாமல் போய்விடும். அதனால் உன் மனதை இப்போதே திறந்து வை. மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. என் செல்லமே, சில நேரங்களில் ஒரு சிறிய மாற்றமே வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல சந்திப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல முடிவு, இவற்றில் ஏதாவது ஒன்று போதும். பல வருடங்களாக சுமந்து வந்த பாரம் ஒரே நாளில் இறங்கிவிடும். அதுபோல ஒரு திருப்பம் உன் வாழ்க்கையிலும் உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்று உனக்கு சாதாரணமாக தோன்றும் ஒரு நிகழ்வு நாளை உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஆசீர்வாதமாக மாறலாம். அதனால் எந்த நாளையும் அலட்சியமாக பார்க்காதே. ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு வரவேற்றுக்கொள். என் தங்கமே, உன் இதயத்தில் இன்னும் உயிருடன் இருக்கும் கனவுகளை ஒருபோதும் கைவிடாதே. காலம் தாமதப்படுத்தலாம், மனிதர்கள் சந்தேகம் கொள்ளலாம், சூழ்நிலைகள் தடையாக நிற்கலாம். ஆனால் நான் உன்னோடு இருக்கும்போது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நன்மைகள் வழியை கண்டுபிடித்தே உன்னிடம் வந்து சேரும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, மனதை சோர்வடைய விடாதே. உன் நம்பிக்கையை உயிருடன் வைத்திரு. ஏனென்றால் இந்த வாராகி அம்மன் உனக்காக திறக்கப் போகும் கதவுகளை எந்த சக்தியாலும் மூட முடியாது. என் அன்பு பிள்ளையே, பல நாட்களாக உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்பதே அந்த கேள்வி. அதற்கான பதிலை உன் அன்னை நான் இப்போது தருகிறேன். ஆம், உன் காத்திருப்புக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆம், உன் பொறுமைக்கும் மதிப்பு இருக்கின்றது. ஆம், உன் பிரார்த்தனைக்கு பதில் இருக்கின்றது. மண்ணுக்குள் இருக்கும் விதை மேலே என்ன நடக்கிறது என்று அறியாது, ஆனால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னிடம் இன்று நேரடியாக பேசுகிறேன். இந்த வாக்கை நீ கேட்பதற்குள் உன் மனதிற்குள் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள் வந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நீ இங்கே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல காலம் உன் வாசக்கதவை தட்டிவிட்டது என்று பொருள். யாரோ ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இதுவல்ல. யாருடைய தலையெழுத்தை நான் மாற்றி எழுதப் போகிறேனோ அந்த பிள்ளைக்கு மட்டுமே என் குரலை கேட்கும் பாக்கியம் கிடைக்கும். இப்போ நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமே உன் அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது என் கண்ணே. என் செல்லமே, இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் போதும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ அழுது புலம்பிய இரவுகள் அனைத்திற்கும் இதோ இந்த வாராகி அன்னை பதில் சொல்ல வந்துவிட்டேன். நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் அந்த ராஜ யோகத்தை உனக்கு தரவே நான் இப்போது வந்திருக்கிறேன். கடந்து போன கசப்பான சம்பவங்களை வைத்து உன் எதிர்காலத்தை கணிக்காதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் மனக்குமரல்கள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்வில் முட்டுக்கட்டையாய் இருக்கும் தடைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து தகர்ப்பேன்.
உன் வறுமையையும் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் வேரோடு பிடுங்கி எறிவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் சீராக உழுது அதில் நிம்மதியும் செல்வமும் சந்தோஷமும் செழிக்கும்படி செய்வேன். இது உன் வாராகி தாய் உனக்கு தரும் உறுதிமொழி. உன் கஷ்டங்களை நான் மொத்தமாக பொறுப்பேற்று கொண்டேன். இனி நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக அடியெடுத்து வை. உன் நிழலாக நான் உன் பின்னால் இருப்பேன். உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் அன்னை நான் தரப்போகும் வெற்றியை கொண்டாட தயாராக இரு. இதோ உன் கஷ்ட காலம் முடிந்துவிட்டது. என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கிறாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டி வந்திருக்கிறேன். நான் என்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே, நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய்யுரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயோ நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றாள் என்று எண்ணி விடாதே. என் தங்கமே, அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்திற்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பது இல்லை. யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாய் அல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது அல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய், உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும். உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சறுக்கல்களாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்கவே துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலையை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளையே, நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவரினுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலை ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்துதான் மீண்டு வந்திருக்கின்றாய். நீ அதை ஒரு முறை நினைத்து பார்.
எப்பேற்பட்ட படுகொலியில் எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே, இந்த குண்டுக்குள் விழுந்தால் நம்மால் எழுந்திருந்து விட மாட்டோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறியதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமாயிருக்கின்ற இடத்திற்குள் நம்மால் நிச்சயம் நடந்து வெளியே வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்கிறேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன? என் தங்கமே, அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா, என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா. என் தங்கமே, நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றை எல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல, அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள். தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோல்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேற போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்து விட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிக பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்து விட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்து விடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்கு தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது உனக்கான கட்டளை. விதி உன்னை சோதிச்ச காலம் முடிந்துவிட்டது. இனி என் அருள் உன்னை வழிநடத்தும் காலம் தொடங்கிவிட்டது. யார் உன்னை கைவிட்டாலும் உன் நிழலாய் நான் உன்னோடு வருவேன். தோல்விகளைக் கண்டு கலங்காதே. அவை நீ வெற்றியை சுவைப்பதற்கான படிக்கட்டுகள் மட்டுமே. துணிந்து நில். உன் துணையாய் இந்த வாராகி இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. நிச்சயமாக அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும். இனி உன் வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்கும். நம்பிக்கையோடு இரு. வெற்றி உனக்கே. நல்லதே நடக்கும்.